Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் 2023 ரெகுலேஷனுக்கான சப்ஜெக்ட்ஸ் பார்த்துக்கலாம். தட் இஸ் ஆர் ஸ்கீம்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ். ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 4 தியரி சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. தட் இஸ் தமிழ் மரபு அண்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் ஃபிசிக்ஸ் அண்ட் பேசிக் கெமிஸ்ட்ரி. இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே ப்ராக்டிகல்ஸ் இன்க்ளூட் ஆகும். பட் எண்ட் எக்ஸாம் தியரியாக தான் நீங்கள் எழுதுவீங்க. தென் ரிமைனிங் ஒரு 4 ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 1 and basic workshop practices, digital workplace skill and basic English for employability. Practicum means practical and theory ரெண்டுமே இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே எண்ட் எக்ஸாமில் தட் இஸ் செமஸ்டர் எக்ஸாமில் ப்ராக்டிகல்ஸாக தான் எழுதுவீங்க. தென் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் 2 தியரி சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தமிழர் தொழில்நுட்பம். செகண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த பிரான்ச்சுக்குள்ள பேசிக் பேப்பர். சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் எண்ட் எக்ஸாம் தட் இஸ் செமஸ்டர் எக்ஸாமில் தியரியாக இருக்கும். ரிமைனிங் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் சயின்ஸ். நெக்ஸ்ட் அப்ளைட் சயின்ஸ், அந்த சப்ஜெக்ட்லேயே அப்ளைட் ஃபிசிக்ஸ் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இருக்குது. இந்த அப்ளைட் சயின்ஸில் 2 சப்ஜெக்ட் ப்ராக்டிகல்ஸும் இன்க்ளூட் ஆகுது. இந்த 2 சப்ஜெக்ட்டுமே நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ், அதாவது சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் பேப்பராகவும் அண்ட் ரிமைனிங் பிரான்ச்சஸ் அதாவது சர்க்யூட் பிரான்ச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைட் ஃபிசிக்ஸ் 2 அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி 2 அந்த நேமில் படிப்பாங்க. தென் பேசிக் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ், டிராஃப்டிங் ப்ராக்டிசஸ் அண்ட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் 2. இந்த 5 சப்ஜெக்ட்ஸும் எண்ட் எக்ஸாமில் ப்ராக்டிக்கலாக தான் எழுத போகிறீங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது தியரி சப்ஜெக்ட்ஸ் கம்மி தான், ப்ராக்டிகல்ஸ் தான் ஜாஸ்தி. ஈஸியாகவே நீங்கள் ஃபஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் இயரில் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சுக்குள்ளால் என்டர் ஆயிடுவீங்க. செமஸ்டர் 3 இதுலேயுமே டோட்டலாக 2 தியரி பேப்பர்ஸ் அண்ட் 4 ப்ராக்டிகல்ஸ். மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இது தியரி சப்ஜெக்ட் தான். ரிமைனிங் 4 பேப்பர்ஸ் இருக்குது. சர்வேயிங் ப்ராக்டிஸ், இதில் சர்வேக்கான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ணி ஃபீல்டு சர்வேயை படிச்சிருவீங்க. தென் பில்டிங் பிளானிங் அண்ட் ட்ராயிங் பேப்பர் தான். கம்ப்யூட்டரில் ஆட்டோகார்டில் தான் நீங்கள் பிளான்ஸ் போடுவீங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹைட்ராலிக்ஸ், இது ப்ராக்டிகம் தட் இஸ் தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். எண்ட் எக்ஸாமில் ப்ராக்டிக்கலாக தான் எழுதுவீங்க. இதுவரை ஹைட்ராலிக்ஸ் சப்ஜெக்ட் 4th செமஸ்டரில் தியரி பேப்பராக இருந்தது, இப்போ ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சு. ஸோ ஹைட்ராலிக்ஸ் தியரி அரியர் இருக்கவங்க நீங்கள் ஈக்குவலன்ட் சப்ஜெக்டை இந்த ப்ராக்டிக்கல் எழுதினா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் டெஸ்டிங்கில் இதுவும் ப்ராக்டிக்கம், ஆனால் எண்ட் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் தான். செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் உள்ள பேப்பர்ஸ் 3 தியரி பேப்பர்ஸும் 3 ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸும் இருக்குது. மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், என் ஸ்கீமில் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள பேரில் இருந்த சப்ஜெக்ட் இப்போ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உள்ள பேரில் இருக்குது. இது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த 2 பேப்பருமே தியரி பேப்பர் தான். கான்கிரீட் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங் இது எல்லாமே ப்ராக்டிகல்ஸ் தான். நெக்ஸ்ட் தேர்ட் இயர் 5th செமஸ்டரில் 2 தியரி பேப்பர்ஸ் இருக்குது. டிசைன் ஆஃப் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பேப்பர் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். இதுவரை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் உள்ள பேரில் நம்ம படிச்சிருப்போம். அதே பேப்பர் தான் சிலபஸில் சம் சேஞ்சஸோட டிசைன் ஆஃப் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்னு உள்ள பேரில் இருக்குது. நெக்ஸ்ட் பேப்பர் எலெக்டிவ் 1 அதாவது தியரி பேப்பர். அந்தந்த காலேஜில் எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிச்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராக்டிஸ் 2 பேப்பர் இருக்குது. 2மே ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ். 2 பேப்பருமே கம்ப்யூட்டர் ஓரியன்டாக உள்ள சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் பேப்பர் இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப், இது ப்ராக்டிக்கம். இது ஒரு தியரி பேப்பர் தான். எண்ட் எக்ஸாம் ப்ராஜெக்ட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கும். அதாவது அந்த தியரியை பேஸ் பண்ணி சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் ரிப்போர்ட் ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அதாவது இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் 5th செமஸ்டரில் வந்திருக்கணும். தட் இஸ் 5th செமஸ்டரில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆன அந்த ஒகேஷனில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரைனிங்கை பேஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பருமே ப்ராக்டிக்கல் தட் இஸ் ப்ராஜெக்ட் பேட்டர்னில் இருக்கும். இது 2க்குமே ரிப்போர்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் 6th செமஸ்டர் அதில் ஒரே ஒரு தியரி தான் படிக்க போகிறீங்க, எலெக்டிவ் தியரி. அதுலேயும் அந்தந்த காலேஜில் எந்த பேப்பரை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த பேப்பரை எலெக்டிவ் 2ஆக படிச்சுக்கலாம். தென் எலெக்டிவ் 3 ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதுவுமே அந்தந்த காலேஜில் சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான். தேர்ட் பேப்பர் ப்ராஜெக்ட் தான். தட் இஸ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேர்ட் பேப்பர் ப்ராஜெக்ட் தான். இதுவரை படித்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் டீமாக சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும். தட் இஸ் ப்ராஜெக்ட் பேப்பர். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது தியரி பேப்பர் இந்த ஆர் ஸ்கீமில் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. சிலபஸ்மே ப்ரீவியஸ் ஸ்கீமில் இருந்ததை விட ரொம்ப ரெடியூஸ் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணுறாப்புல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கோட இந்த டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ்
நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.